அனைவருக்கும் வணக்கம். நாம லாஸ்ட் கிளாஸஸ்ல கேசஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ அதுல ஒவ்வொரு கிளாஸஸ்லும் ஒவ்வொரு கேசஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதனைத் தொடர்ந்து இந்த வகுப்புல அலிப்பூர் குண்டு வெடிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேசஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கோம். ரைட்டுங்களா? ஸோ அப்ப அலிப்பூர் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா, அலிப்பூர்ல இந்த குண்டு வெடிப்பு நிகழ்ந்ததால இந்த கேசஸ்க்கு பேரு அலிப்பூர் குண்டு வெடிப்பு. ரைட்டுங்களா? சரி சரி, எப்ப சார் நடக்குது? 1908 காலகட்டத்தில் நடக்குது. ரைட்டா? 1908 காலகட்டத்தில் ஸோ ஏப்ரல் 31 ஏப்ரல் 30 நடக்கிறது இந்த கேசஸ். மேக்சிமம் கொஸ்டினே இங்க இருந்து கேட்பாங்க, வேற ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க. மேக்சிமம் கொஸ்டினு இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னே கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். 2 குண்டு தூக்கி போட்டதால நமக்கு ஆரம்பிக்கப்பட்டது. 2 குண்டு, அதான் மேலே ஒரு குண்டு 2 முட்டை போடுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1908 ஸோ ஏப்ரல் மாதம் 30 அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ரைட்டுங்களா? சரி. ஸோ இந்த எதுக்கு சார் இதை வந்து குண்டு போடணும், யார் மேலே குண்டு போடுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக சொல்கிறேன். அப்போ என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம ஆரம்பத்திலேயே இந்த மிதவாதிகள் எல்லாமே போராடி இருந்திருப்பாங்க இல்லையா? ஸோ மிதவாதிகள் எல்லாமே எங்களுக்கு எல்லாமே ஹம்பிள் ரெக்யூஸ்ட் பேசிஸில் எங்களுக்கு எதனால் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்யூஸ்ட் பேசிஸில் ஒரு ஒரு விஷயத்த அவங்க கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும், 1885 ரைட்டா? ஸோ 1885 1907 வரைக்கும் அது மாடரேட்ஸோட பீரியடாக இருந்திருக்கும். ஆனால் 1907க்கு அப்புறம் ரைட்டா? ஸோ 1907 அதுக்கப்புறம் தீவிரவாதிகளை மாறி இருக்கும். அப்போ என்ன நடக்குது இங்கே? எதையுமே ஆங்கிலேயர்களை கொல்றதின் மூலயமாக ரைட்டா, அதாவது அரசியல் கொலை மூலமாகத்தான் நமக்கு தேவையானது நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் அனைவரும் அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க. அப்போ அரசியல் கொலை பண்ணாதான், அந்த அரசியல் கொலை யாரை பண்றது? ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷோடைய ஆளுநரையோ அல்லது பிரிட்டிஷோட முக்கியமான அதிகாரிகளையோ கொல்றதன் மூலமாக தான் நம்ம ஒரு புரட்சியை நம்ம நாட்டை விடுதலை நோக்கி செல்ல முடியும் அப்படிங்கிறத நம்ம மிதவாதிகளோட ஒரு எண்ணமாக இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ அதை மாதிரி இந்த சுதேசி இயக்கம் நடத்தியிருப்பாங்க. வங்க பிரிவினை அப்படிங்கிறத ஒரு நிகழ்ந்திருக்கும். அந்த வங்க பிரிவினை அடுத்து இந்திய அளவில் சுதேசி இயக்கத்தை தொடங்கினது திலகர் நம்ம பார்த்துருப்போம். ரைட்டுங்களா? ஸோ இந்திய அளவில் சுதேசி இயக்கத்தை தொடங்குனது யார் அப்படின்னா திலகர். தமிழ்நாட்டில் தொடங்கினது யார் அப்படின்னா வஉசி சிதம்பரனார் அப்படின்னு சொல்லுவோம். வஉசியோடைய அந்த சுதேசி இயக்கம் வெற்றி பெற்றதுன்னு சொல்லிட்டு, கப்பலும் வெற்றி பெற்றதுன்னு சொல்லி திலகர் தன்னுடைய கேசரி அப்படிங்கிற பத்திரிகையிலையும் குறிப்பிட்டு இருந்திருப்பார். ரைட்டுங்களா? சரி. ஸோ அதை மாதிரி என்ன நடக்குது அப்படின்னா, இந்த சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த சுதேசி இயக்கத்தில் இந்திய மக்களை கொடூரமாக தாக்குறாங்க. எப்படி நீங்கள் சுதேசி அப்படின்னு கொண்டு வந்தீங்க? ஏன்னா சுதேசி அப்படிங்கிறது ஒருவருடைய சொந்த நாடு அப்படின்னு பொருள். என்னுடைய நாடு நான் தான் பாதுகாக்க போறேன் அப்படிங்கிற அடிப்படையில எல்லாம் போராட வந்திருப்பாங்க. அந்த போராட்டத்தின் அடிப்படையில அங்க நடந்தக்கூடிய நிகழ்ச்சியின் அடிப்படையில இந்திய மக்களை கொடூரமா தாக்குனது யார் அப்படின்னா டக்ளஸ் கிங்ஸ்போர்ட் அப்படிங்கிறவர் ஒரு ஆங்கிலேயோட அதிகாரி, வைசியராயா இருந்திருப்பாரு. அவரை என்ன பண்ணாங்க, கொல்ல பிளான் போடுறாங்க. ஏன்னா இது ஒரு அரசியல் கொலை தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுக்கு வேண்டியது நம்ம அரசியல் கொலை பண்ண தான் செய்ய முடியும் அப்படிங்கிறத ஏன் இவரை டார்கெட் வச்சாங்க அப்படின்னா, இந்த சுதேசி இயக்கத்தினுடைய மக்களை கொடூரமா தாக்குனதால தான் இவரை டார்கெட் வைக்கிறாங்க. அப்ப இதுக்கு முக்கியமான 2 நபர்கள் யார் அப்படின்னா குதிராம் போஸும் பிரபுல்லா சாஹிப் அப்படிங்கிறவர் தான். ரைட்டா? குதிராம் போஸும் பிரபுல்லா சாஹிப்பும். குதிராம் போஸுக்கு வயசு 18, நம்மளுக்கு வயசு 19. ரைட்டுங்களா? அப்ப 1908 காலகட்டத்தில் ஏப்ரல் 31 நம்மால் கார்ல போயிட்டு இருக்காரு. ரைட்டா? ஸோ கார்ல போயிட்டு இருக்கும்போது நம்மால் மேல குண்டை போடுறான். யார் குண்டு போடுறான்? குதிராம் போஸும் பிரபுல்லா சாஹிப் 2 பேரும் டக்ளஸ் கிங்ஸ் போர்டு செல்லக்கூடிய அந்த காருக்கு மேல குண்டை போட்டாங்க. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, டக்ளஸ் கிங்ஸ் போர்டு தப்பிச்சிட்டாரு. அப்ப அதுக்கு பதிலா அவரு பக்கத்துல இருந்த கென்னடி அப்படின்னு சொல்லக்கூடிய கென்னடி அவருடைய மனைவியும் அவருடைய மகளும், இந்த 2 பேர் என்ன நடந்துக்கு அப்படின்னா 2 பேர் இருந்து போறாங்க. அங்கிருந்து பிரபுல்லா சாஹிப் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஆளு நம்ம என்ன பண்ணிக்கிறான், 2 பேரும் நம்மால் கிங்ஸ் போர்டு வந்து தப்பிச்சு ஓடிடுறாரு. ரைட்டுங்களா? அங்கிருந்து அவர் தப்பிச்சுட்டாரு. அந்த 2 பெண்கள் சம்மந்தமா செத்துட்டாங்க. அந்த விஷயத்துக்கு காரணமானது நம்மால் யார் அப்படின்னா பிரபுல்லா சாஹிப் அப்படின்னு சொல்லிட்டு, பிரபுல்லா சாஹிப் அப்படிங்கிறவரு தற்கொலை பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் பிற்காலத்தில் என்ன பண்றாங்க, இந்த கேசஸ்க்குலாம் யார் சம்மந்தம்னு சொல்லிட்டு தெரிய வருது. தெரிய வரும்போது யார் நடக்குது அப்படின்னா குதிராம் போஸ் என்ன பண்றாங்க, தூக்குல போடுறாங்க. ரைட்டுங்களா? இப்போ குதிராம் போஸ் வந்து தூக்குல போடுறாங்க. இது கேட்பாங்க, இந்த கேஸுக்காக வாதாடியவர் யார் அப்படின்னா சிஆர் தாஸ், அதாவது
சித்ராஞ்சன் தாஸ் அவர்கள் தான் இந்த கேஸுக்காக வாதாடிய வழக்கறிஞர். இதை அடிக்கடி கேட்பாங்க, அந்த கொஸ்டின் நல்லா தெளிவா படிச்சுக்கணும். அப்ப அவரு சி.ஆர். தாஸோடைய ஒரு பேர் என்ன அப்படின்னா, தேசபந்து என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சி.ஆர். தாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு சி.ஆர். தாஸும் மோதிலால் நேரு, ரைட்டா? மோதிலால் நேரு இவங்க எல்லாமே என்ன ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, 1923ல சுயராஜ்ய கட்சி அப்படின்னு ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது தமிழ்நாட்டோட லீடர் யார் அப்படின்னா சத்தியமூர்த்தியா இருந்திருப்பார். ரைட்டுங்களா? ஸோ இவர் தான் நம்ம பார்க்கக்கூடிய தகவலா இருக்குது. ரைட்டா? ஸோ அப்ப என்ன சார் கேள்வி கேட்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கொஸ்டினை பாருங்க. அலிப்பூர் குண்டு வெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளாக வாதாடியவர் யார் அப்படின்னு சொல்லி இந்த கேள்வி என்ன பண்ணுங்க, நீங்க கமெண்ட்ல போடுங்க. ரைட்டா? சரி. ஸோ லாஸ்டா ஒருத்தர் என்ன பண்ணி ரீகால் பண்ணிடுறேன். இந்த அலிப்பூர் குண்டு வெடிப்பை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டக்ளஸ் கிங்ஸ்போர்டை கொல்லக்கூடிய ஒரு திட்டம் தான். ஏன் டக்ளஸ் கிங்ஸ்போர்டை நம்ம கொல்ல போறோம்? டக்ளஸ் கிங்ஸ்போர்டு தான் சுதந்திர அந்த போராட்டத்துல சுதேசி இயக்கத்துல யாரெல்லாம் போராடினாங்களோ அந்த போராட்டவாதிகளை மிக கொடூரமா தாக்கியிருப்பாரு. ரைட்டுங்களா? ஸோ மிக கொடூரமா தாக்குனதால தான் அவங்க நம்ம என்ன சொல்றோம், மிக கொடூரமா தாக்குனதால அவங்கள கொல்றதுக்கு ஒரு பிளான் போடுறாங்க. அந்த பிளான் தான் அலிப்பூர் குண்டு வெடிப்பு. ரைட்டா? ஸோ இது முக்கியமான நபர்கள் 2 பேரு. ஒரு ஆள் யார் அப்படின்னா குதிராம் போஸ், இன்னொரு ஆள் யார் அப்படின்னா பிரபுல்லா சாஹிப். ரைட்டா? ஸோ பிரபுல்லா சாஹிப் அப்படிங்கிற ஒரு ஆள் தான். குதிராம் போஸுக்கு வயது 18 ஆகுது, பிரபுல்லா சாஹிப் வயது 19 ஆகுது. அப்ப 1908 ஏப்ரல் 30ல 30ஆம் தேதி நமக்கு குண்டை போடுறாங்க. டக்ளஸ் கிங்ஸ்போர்ட் அப்படிங்கிறவரு கார்ல போயிட்டு இருக்காரு. அவர் மேல குண்டு போடும்போது அவர் தப்பிச்சிடுறாரு. அவருக்கு அடி மட்டும் படுது. ஆனா இறந்து போனது யாருன்னா 2 பெண்மணிகள். அந்த 2 பெண்மணி யார் அப்படின்னா, ஸோ இவருடைய கூட பயணித்த கென்னடி அப்படின்னு ஒரு ஆள். கென்னடி அப்படிங்கிறவுடைய மனைவியும் அவளுடைய மகளும் அவங்க தான் என்ன பண்றாங்க, மனைவியும் மகளும் தான் இந்த இது மூலியமா செத்து போயிடுறாங்க. ஸோ அதனால பிரபுல்லா சாஹிப் அப்படிங்கிறவரு தற்கொலை பண்ணிக்கிறாரு. நம்மால என்ன பண்ணிடுறாங்க, கேஸை விசாரிச்சு தூக்குல போறாங்க. நம்மளுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சிச்சு. ஸோ இந்த கேசஸ விசாரிச்சது யார் அப்படின்னா நம்மால சி.ஆர். தாஸ். இதுல மூளையாக செயல்பட்டவர். ரைட்டா? ஸோ இதுல என்ன கேசஸ்ல அலிப்பூர் குண்டு வெடிப்புல மூளையாக செயல்பட்டவர் யார் அப்படின்னா சூர்யா சென் அவர்கள். ரைட்டா? ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான டேட்டா, தெளிவா படிச்சுக்கணும். கேள்வி கேட்பாங்க. அலிப்பூர் குண்டு வெடிப்புல மூளையாக செயல்பட்டவர் யார் அப்படின்னா குதிராம் போஸ். ரைட்டா? ஸோ சாரி சூர்யா சென் அவர்கள் தான். தெளிவா இந்த கேசஸை படிச்சுக்கணும். ரைட்டுங்களா? சார் மீண்டும் இந்த மாதிரி நெக்ஸ்ட் கிளாஸஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.